ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 662வது நாமாவளியாக ஓம் மேதாவினே நமஹ. முருகப்பெருமான அதிக நுண் அறிவை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது புத்திசாலியாக இருக்கார் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த இடத்துல இறைவன் தான் பேரறிவாளன். அவருடைய இலக்கணங்களெல்லாம் பார்த்தோம். ஏன் இப்போ இதனுடைய தத்துவார்த்தம் அப்படின்னா, மேதா அப்படின்னா புத்தி சக்தி, பிரஜைன்னு சொல்கிறோம்ல, அந்த புத்தி சக்தி வடிவமாக குமார பரமேஸ்வரன் இருக்கார். இந்த புத்தி சக்தியில் பலவிதமான சக்திகள் இருக்குது. ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு எத்தனையோ பிரிவு இருக்க மாதிரி இந்த புத்தி சக்திக்கும் எத்தனையோ பிரிவு இருக்குது. அதாவது படித்ததை திருப்பி அப்படியே சொல்கிறது அது ஒரு ஞான வகை தான். ஆனால் அந்த படித்ததை அதை சிந்தித்து அதனுடைய நுண் அறிவை நோக்கி அந்த ஆற்றலை வெளிப்படுத்துறதுன்றது அதுக்கு தான் மேதாவிலாசம்னு பேர். இறைவனை வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிக்கிறார்? நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே. அந்த உணர்வு, நுண் உணர்வு, அந்த பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷங்கள், அந்த மேதா விலாசம். அதனால தான் தட்சிணாமூர்த்தியில் மேதா தட்சிணாமூர்த்தின்னு இருக்கார். 8 தட்சிணாமூர்த்தி, 64 தட்சிணாமூர்த்தி இருக்கா. அதில் மேதா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு அந்த மேதா விலாசத்தை பலப்படுத்துறது, அதன் துணை கொண்டு எல்லா விதமான ஆற்றலையும் செய்யறது. அந்த புத்தி சக்தியை வைத்து தான் அஷ்டாவதானி, தசாவதானி, சதாவதானி, ஒருத்தரையே 8 பேர், 10 பேர், 100 பேர் கேள்வி கேட்கறது, அத்தனை பேருக்கும் கேள்வி பதில், அவள் கேட்கக்கூடியது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய பெரும் ஆற்றல். இதெல்லாம் எதால் கிடைக்கும்னா இந்த மேதா விலாசத்தால் தான் கிடைக்கும். நமக்கு இந்த பூலோகத்தில் ஒரு சூரியன், அந்த சூரிய குடும்பம், அதனுடைய இயக்கத்தில் பல கோடி உயிர்கள், இதெல்லாம் இருக்குது. இதையே நம்மளால் பார்க்க முடியல, சிந்திக்கவும் முடியாது. இறைவன் அநேக கோடி பிரம்மாண்ட நாயகன். அது மட்டும் இல்லை, அந்த யுகங்கள், ஒவ்வொரு யுகங்களும் ஒவ்வொரு இடத்துல அப்படியே இயங்கி கொண்டே இருக்கான். அண்டங்கள் அத்தனையும் அதுவும் இயங்கி கொண்டே இருக்கான். இதெல்லாம் அதை மாலையாக தரித்து போட்டிருக்காரா. யுக மாலாதராய நமஹ அப்படின்னு அவருடைய சத்ருசம்ஹார திருசத்தியில் வரும். அப்படி இறைவனுடைய பெரும் சக்தி, அந்த ஆற்றலைனா நினைக்கும் பொழுது அப்போ தான் நம்மளுடைய ஜீவாத்மாவுடைய புத்தியினுடைய சக்தியே தெரிய வரும். அப்போ இறைவன் எப்பேற்பட்டவர், அவருடைய பெரும் சக்தி எப்பேற்பட்டது அப்படின்றத நம்ம அதை சிந்திக்கும் பொழுது தான் நம்மளால் உணர முடியும். இதை தான் கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார், புத்தி தரங்கம் தெளிவதென்றோ. தரங்கம்னா அலை. அதாவது இறைவனை வழிபாடு செய்யும் போதும் அலை மாதிரி அதுவா இதுவான்னு சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த மயக்கத்தை போக்கக்கூடிய கடல் இறைவனுடைய இன்பக்கடல். அதை தான் இந்த பாட்டில் அழகாக சொல்லுவார். பத்தி துறை இழந்து ஆனந்த வாரி படிவதினால் புத்தி தரங்கம் தெளிவதென்றோ. பொங்குவெங் குருதி மெத்தி குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரங்கொண்ட அமராவதி கொண்ட கொற்றவனே. இறை அருளால் தான் எல்லா பாக்கியத்தை அடைய முடியும். அப்பேற்பட்ட உயர்ந்த நுண்ணறிவை உடையவராக அடியவர்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய பெரும் சக்தியாக இருக்கார். அதாவது நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் மேதாவினே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ.